2015 வேர்ல்ட் கப்ல டோனி ரன் அவுட்டை பத்தி மட்டும் தான் யாரும் பேசுறாங்க. ஆனா ரிஷப் பண்ட்ன்ற ஒருத்தன் கண்ணா பின்னா சுத்துறதுக்கும் ஒரு ரீசன் தான். அதுவுமே ஒரு தோல்விக்கு ஒரு ரீசன். ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது. அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க. அது வேற, இது வேற. பிரச்சனையே இங்க இதுதான். 11 பேர் கொண்ட குழுனா அந்த 11 பேருக்குமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்குறதே இல்லை. ஒரு 3 பேரை கையில வச்சுக்கிறானுங்க. இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி. எஸ்பெஷலி இந்த ஃபேன்ஸுக்கு தான் நான் சொல்றேன். இவங்க 3 ஃபேன்ஸுமே சொல்றேன். இவன் என்ன தப்பு பண்ணுவான் அதை சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னாலே எல்லாமே கரெக்ட் ஆகும். அது மாறாது. 3 ஃபேன் பேஸுமே இவனை திட்டிக்கிறதுலயும் அடிச்சுக்கிறதுலயும் தான் இருக்கானுங்க தவிர ஒரு பொதுவா ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்க மாட்டானுங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சிஎஸ்கே ஃபேன். ஓகேவா? நான் ஒரு ஆர்சிபி டீமே எனக்கு பிடிக்கும். அடுத்த டீம் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு சொன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா பாக்குறேன். யாருமே விசித்திரமா பாக்குறானுங்க. நான் ஏதோ புது ஜந்து மேல இருந்து இறங்கின ஏலியன் மாதிரி என்ன பாக்குறானுங்க. ஏன் சிஎஸ்கே ஃபேனா இருந்தா ஆர்சிபி பிடிக்க கூடாதா?